குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன விஷயம் நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எந்த முறையில் பூஜை பண்ணலாம், எந்த எண்ணெயிலெல்லாம் விளக்கேற்றினா ரொம்பவே உகந்தது அப்படின்றத பற்றி இன்னைக்கு ஒரு சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் பூஜை பண்ணுறதை பற்றியும் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே பெரியவங்க இலுப்பு எண்ணெயில் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணால் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இலுப்பு எண்ணெயில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் கணபதியை ரொம்ப இஷ்ட தெய்வமாக கும்பிட்றவங்க, கணபதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கணபதிக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி கணபதியை வழிபட்டீங்க அப்படின்னா அவருடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய அருள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எல்லா காரியங்களும் கை கொடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்ததா, மகாலட்சுமி வீட்டுல வாசம் செய்யணும்னு யாருதான் விரும்ப மாட்டாங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டுல குடியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சகல செல்வம் சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. சோ அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது பசுனை. பசுனையில விளக்கேத்தி மகாலட்சுமியை வழிபட்டா அவங்களுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லியும் நம்மளால பசுனையில விளக்கேத்த முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பசுனை விளக்கேத்தி வழிபடுறதுனால கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும், மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய எண்ணெய்கள் இருக்கு. எந்த எண்ணெயில விளக்கேத்தினாலும் முழுமையான பக்தியோடையும் உண்மையான அன்போடையும் கடவுளை வழிபட்டா கண்டிப்பா கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில விளக்கேத்தி மகாவிஷ்ணு அவர்களை வழிபட்டீங்க அப்படின்னா அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நல்லெண்ணெய் எல்லா கடவுளுக்குமே உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் நிறைய வீடுகள்ல டெய்லியும் பூஜை பண்றதுக்கு நல்லெண்ணெயில விளக்கேத்துறாங்க. ஸோ இலுப்பு எண்ணெய், நல்லெண்ணெய் இது ரெண்டுமே எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப காமன். பட் நல்லெண்ணெய் மகாவிஷ்ணு அவர்களுக்கும் ரொம்ப உகந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பூஜை பண்றதை பத்தி ஒரு சில டிப்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். யூஸ்வலா பூஜை பண்ணும்போது கண்டிப்பா நெய்வேத்தியம் வைக்கணும். ஏன்னா கடவுளுக்கு விளக்கேற்றும் போது அவருக்கு நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் தண்ணி, இது ரெண்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நெய்வேத்தியமா நம்ம என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா விளக்கேற்றும் போது பெருசா தடபுடலா பாயாசம் அந்த மாதிரிலாம் நம்மளால டெய்லியும் ஸ்பெஷலா பண்ண முடியாது. ஸோ சிம்பிளா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நட்ஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கல்கண்டு வைக்கலாம், இல்லைனா வீட்டில் உங்களால் சிம்பிளாக அந்த டைமில் என்ன சமைக்க முடியுதோ சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கனாலும் ரொம்பவே சிறப்பு. பட் ரொம்ப ஈஸியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு, நட்ஸ் இது எல்லாமே நம்ம வச்சு பூஜை பண்ணலாம். இதுவும் கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்றுற அந்த திரி இருக்கு இல்லையா, அந்த திரி பஞ்சு திரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெய்லியும் விளக்கேற்றுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் திரியை மாற்றுறதும் ரொம்ப நல்லது. அந்த திரியில் விளக்கேற்றும் போது நம்ம திரியில் கையெல்லாம் வைக்கக்கூடாது, அது தத்ரம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திரி தூண்டி விடும்போது சில பேர் மறந்து கையை வச்சு திரி தூண்டி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு குச்சியோ இல்லை திரி தூண்டியோ வச்சு அந்த விளக்கு தீபத்தை கரெக்டாக ஏற்றுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் விளக்கு, அதாவது மண் விளக்கு, வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி எந்த விளக்கு வீட்டில் ஏற்றுனா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மண் விளக்கு தாங்க. மண் விளக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் மண் விளக்குல இருக்க மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் விளக்கு உடைஞ்சிரும். விளக்கு எப்போவுமே உடையக்கூடாது, அது உடைஞ்சது அப்படின்னா குடும்பத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பேர் மண் விளக்கை அவாய்ட் பண்ணுறாங்க. பட் வீட்டில் கண்டிப்பாக ஒரே ஒரு மண் விளக்கில் தீபம் ஏற்றி வைக்கிறதாவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மண் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றி கடவுளை வழிபடும் போது அந்த பிரார்த்தனை சீக்கிரமாகவே நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் மண் விளக்குல தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் தெய்வ சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு மண் விளக்காவது தீபம் ஏற்றி டெய்லியும் கடவுளை வழிபடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மெட்டல் விளக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வெள்ளி விளக்கு, அப்படி இல்லைன்னா வெங்கல விளக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மற்ற எதில் வேணாலும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். பட் விளக்கை வாரத்துக்கு இருமுறை சுத்தம் செய்யறது அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்று. அது கிழமைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு சில கிழமைகளில் விளக்கை நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. அது குடும்பத்தோடைய செல்வத்தை சீக்கிரம் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 2 கிழமைகளில் விளக்கை கரெக்டாக நீங்கள் வாஷ் பண்ணி சுத்தமாக பூஜை அறையை வச்சுக்கிட்டு டெய்லியும் பூஜை அறையில் விளக்கேற்றி
மனசார கடவுளை வந்து நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாலே கண்டிப்பாக கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்திலையும் வந்து அமைதி நிலைக்கும், சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெயில தீபம் ஏற்றுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக சண்டை சச்சரவு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, ஒற்றுமையே இல்லை, எப்போ பாரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு விஷயம் தடங்கல்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா விளக்கெண்ணெயில தீபம் ஏற்றி கடவுளை வழிபடுங்க. ஸோ விளக்கெண்ணெயில தீபம் ஏற்றுறதுனால நம்ம குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் குடும்பத்தில் சுகமும் அமைதியும் நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வெண்கல விளக்கில் வந்து தீபம் ஏற்றி கடவுளை வழிபட்டாலும் நம்ம குடும்பத்தில் சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் அவங்க வசதிக்கேற்ப விளக்கில் வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம். பட் கண்டிப்பாக விளக்கேற்றுறதே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான புண்ணியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் விளக்கேற்றி கடவுளை வழிபட்டு பாருங்க, உங்களுடைய மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியான விஷயத்த தரும். இன்னொரு முக்கியமான விஷயம், பூஜை பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு நம்ம ஊதுபத்தி காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஊதுபத்தி காமிக்கும் போது ஒரு ஊதுபத்தியா காமிக்க கூடாது, 2 ஊதுபத்தியா தான் கடவுளுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விளக்கேற்றி வழிபடுறதுலையும் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு விளக்கு நிறைய ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. அதிகமாக விளக்கேற்றினாலே பார்க்கறதுக்கும் அது மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு அமைதியை தரும். அந்த விளக்கேற்றி வழிபடுறதும் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள தெய்வ சக்தியை அதிகமாக ஈர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.